நாமல் ராஜபக்ச மற்றும் அவருடைய தாயார் ஷிராந்தி ராஜபக்ச ஆகியோரை உடனடியாக விசாரணைக்கு வரும்படி குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைத்திருக்கின்றார்கள். இது குறித்த மேலதிக விவரங்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த மேலதிக விவரங்களையும், வெளிநாடு ஒன்றில் பதுங்கியிருக்கின்ற முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவருடைய சகாக்கள் இலங்கையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் ரணில் விக்ரமசிங்க இருக்கார் தானே, அவர் லண்டனுக்கு வந்தது தனிப்பட்ட பயணம் என்று சொல்லி இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போய்கொண்டிருக்குது. அவர் சொல்கிறார் இல்லை அது அரச பயணம் என்று சொல்லி. எனவே அரச பயணமா அல்லது தனிப்பட்ட பயணமா, இதை விளக்கிறதுக்காக ஒரு கருத்தோவியம் ஒன்று வரையப்பட்டிருக்கிறது. எனவே அதனையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நாமல் ராஜபக்சவையும் அவருடைய தாயார் ஷிராந்தி ராஜபக்சவையும் உடனடியாக விசாரணைக்கு வரும்படி குற்றப்புலனாய்வு பிரிவினர் தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். எப்போ என்று கேட்டிங்கன்னு சொன்னால், நாளண்டைக்கு செவ்வாய்க்கிழமை, அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உடனடியாக விசாரணைக்கு வர சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவால் தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது நாமல் ராஜபக்ச எங்கே போகணும் என்று சொன்னால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு போகணும். ஷிராந்தி ராஜபக்ச எங்கே போகணும் என்று சொன்னால் FCID என்று சொல்லப்படுற நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு போகணும். 2 பேருக்குமே தனித்தனியாக வழக்கு. ஷிராந்தி ராஜபக்சவுக்கு என்ன வழக்குன்றது உங்களுக்கு தெரியும். 40 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு வாங்கியிருக்கிறார் 2005ஆம் ஆண்டில். திடீரென்று எங்கிருந்து 40 கோடி வந்தது? இந்த கேள்விக்கான பதிலை அவ சொல்லணும். இங்கால நாமல் ராஜபக்சவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், போன வருஷம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மே சில பல முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காராம். தனக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையிலான தொடர்புகள் சம்பந்தமாக ஏதோ சொல்லியிருப்பார் போராடக்கு. எனவே என்ன சொன்னார்ன்னு சொல்லி தெரியல. இனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கூப்பிட்டு விசாரிப்பினம் என்னென்ன தொடர்புகள் இருந்தாலுமே என்னென்ன பிரச்சனைகள் என்று சொல்லி. எனவே அது சம்பந்தமான விசாரணை ஒன்று நாமல் ராஜபக்சவுக்கு இருக்குது. எனவே 2 பேரையும் உடனடியாக வர சொல்லி, நாமல் ராஜபக்ச ஒரு கிழமை டைம் கேட்டிருந்தவர். ஏன்னா இந்தியா போனவர் தானே, அவர் 1 கிழமை டைம் கேட்டிருந்தவர். ஷிராந்தி ராஜபக்ச 2 கிழமை டைம் கேட்டிருந்தவா. ஏன் எதுக்குன்னு சொல்லி காரணம் ஒன்றும் இல்லை, என்னண்டே தெரியல. 2 கிழமை டைம் தாங்க சொல்லி அது விசாரணைக்கு 2 கிழமை டைம் கேட்கிறது. ஒரு சாதாரண ஒரு குடிமகன் குற்றம் செய்தா குற்றப்புலனாய்வு பிரிவு கூப்பிட்டா விசாரணைக்கு சொல்லலாம், அவர் நான் 2 கிழமை கழிச்சு தான் பெறுவேன் என்று சொல்லி. அப்படி சொல்லல. அதுன்னு அப்போ வாக்கு மட்டுமே சிறப்பு சலுகையான்னு சொல்லி அப்பயே ஊடகங்களில் செய்திகள் எல்லாம் வந்தது. அது அப்படி 2 கிழமை டைம் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ குற்றப்புலனாய்வு பிரிவினர், அதாவது நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த 2 கிழமை கதையெல்லாம் செல்லுபடியாக அது உடனடியாக வாங்க விசாரணைக்கு என்று சொல்லி. இதுக்கிடையில் ஒரு சில சிங்கள ஊடகங்களையும் சிங்கள சமூக வலைத்தளங்களையும் தகவல்கள் பரவி கொண்டிருக்குது. செவ்வாய்க்கிழமையில் விசாரணைக்கு போயிருந்தானே, அந்த விசாரணையின் போது 2 பேருமே கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, 2 பேருமே கைது செய்யப்படாட்டியும் கூட அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது கைது செய்யப்படுவார் என்று சொல்லி மாறி மாறி ஊகங்களும் சந்தேகங்களும் எழுப்பப்படுது. ஏஞ்சலுங்க அப்பம் இப்போ ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டவர். ரணில் விக்ரமசிங்க யார்? முன்னாள் ஜனாதிபதி. அவருக்குரிய கேஸ் 1,60,00,000 ரூபா. எனவே 1,60,00,000 ரூபாவுக்கே ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட முடியும் என்று சொன்னால், ஷிராந்தி ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதியா? இல்லை தானே, ஜனாதிபதியினுடைய மனைவி மட்டும்தானே, முதல் பெண்மணி மட்டும்தானே. அவாக்கு எவ்வளோ கோடி? 40 கோடி ரூபாய் கேஸ். அப்போ அவா கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே. கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள கணக்கு சரியாக வருது தானே. எனவே இது சம்பந்தமான ஊகங்களும் அந்த பந்தயம் கட்டி தானே, பெட் பிடிப்பினம் தானே. அதே மாதிரி இப்போ சமூக வலைத்தளங்களையும் ஒரு சில ஊடகங்களையும் போகுது செய்திகள். எப்படி என்று சொன்னால், இருந்து பாருங்கோ, ஷிராந்தி ராஜபக்ச கைது செய்யப்படுவா அல்லது நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவார் என்று சொல்லி மாற்றி மாற்றி இப்போ விவாதங்கள் பொதுமக்கள் மத்தியில் போய்கொண்டிருக்குது. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையினுடைய வரலாற்றில் முன்ன பின்ன கேள்விப்படாத ஒரு சம்பவம் ஒன்று நேற்று நடந்திருக்கிறது. என்னென்று சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் திருகோணமலை மாவட்டத்திலேயும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது கடலுக்குள்ள ஏற்பட்ட ஒரு நில அதிர்வு தரைக்கும் அதனுடைய உணர்வுகள் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த ரிக்டர் அளவுகோல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5. எனவே பெரிய அளவில் ஆபத்தொன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு மெல்லிய ஒரு அதிர்வு ஒன்றை பொதுமக்கள் உணர்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு சில ஆக்கள்கிட்ட நான் தொடர்பு கொண்டு கேட்டேன், நான் என்ன மாதிரி உங்களுடைய பகுதிகளில்
நிலநடுக்கத்தை வந்து நீங்கள் உணர்ந்தீங்களா என்ன மாதிரி என்று சொல்லி. அப்போ பொதுமக்கள் என்ன சொல்லினோம் சொன்னால், மெல்லிய ஒரு அதிர்வு ஒன்றை தாங்கள் உணர்ந்ததாக சொல்லினோம். அதாவது நேற்று பின்னேரம் ஒரு 3:50 மணி போல, பின்னேரம் ஒரு 3:50 மணி போல, 4 மணிக்கு முன்னுக்கு இந்த ஒரு அதிர்வு ஏற்பட்டதாக. அது எப்படி இருந்ததாம் என்று சொன்னால், இந்த டிப்பரில் கொண்டு வந்து கல்லுகள் பறிக்கிறது தானே, வீடுகள் கட்டுறதுக்கு, கட்டிடங்கள் கட்டுறதுக்கு பெரிய கருங்கல்கள் கொண்டு வந்து பறிக்கிறது தானே, அப்படி டிப்பரில் கல் பறிக்க ஒரு அதிர்வு கொண்டு வருந்தானே, அதே மாதிரி ஒரு அதிர்வு இருந்ததாக பொதுமக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் முன்ன பின்ன கேள்விப்பட்டதே இல்லை. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தது, அதே நாங்கள் முன்ன பின்ன கேள்விப்படாத ஒரு விஷயம் சுனாமி என்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலநடுக்கம் வந்திருக்கின்றது, உண்மையிலேயே நம்ப முடியாமலும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எனவே நாங்கள் கடவுளைத்தான் பிரார்த்தனை செய்யணும், அதை தவிர வர வழியே இல்லை. தானே. கொழும்பு கல்கிசை பகுதி போலீசார் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 3 நபர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து வாள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன, 3 வாள்கள். அதே போல 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. சரியென்று 3 பேரையும் கைது செய்து விசாரித்து பார்த்தா 3 பேருமே ஒரு பாதாள உலக குழுவினுடைய முக்கியமான உறுப்பினர்களாம். அந்த பாதாள உலக குழுவினுடைய தலைவர் இருப்பார் தானே, பொறுப்பாளர், அவர் வந்து வெளிநாட்டில் எங்கேயோ பதுங்கி இருக்காராம். அவருடைய பேர் வந்து தர்மசிறி லியனகே. அப்போ பாதாள உலக குழு என்று சொன்னால் இன்னும் ஒரு பேர் ஒன்று இருக்கும், அடைமொழி ஒன்று இருக்கும். இவருக்கு என்ன பேர் என்று சொன்னால் எல்டோ தர்மே என்றதான இவருடைய பேராம். அவருடைய குழுவுக்கும் அதுதான் பேராம். இந்த கைது செய்யப்பட்ட 3 பேரும் இருக்கிறது தானே, அவை 3 பேரும் வாழ்வெட்டு அணியாம். அதாவது அந்த பாதாள உலக குழுவில் வந்து பல அணிகள் இருக்கும் போலடகு, துப்பாக்கி சுடும் அணி, மோட்டார் சைக்கிள் ஓடும் அணி, போதைப் பொருள் கடத்தும் அணி, வாழ்வெட்டு அணி என்று சொல்லி நிறைய அணிகள் இருக்கும் போலடகு. இந்த 3 பேருமே வந்து வாழ்வெட்டு அணியைச் சேர்ந்தவர்களாம். பல இடங்களில் வாழ்வெட்டு சம்பவங்களில் வந்து ஈடுபட்டவர்களாம். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. மது அருந்திவிட்டும் போதைப் பொருள் பாவித்து விட்டும் வாகனங்களை செலுத்திய 523 பேர், கொஞ்ச நஞ்ச பேர் இல்லை, 523 சாரதிகள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரே நாளில். எப்படின்னு சொன்னால் 30ஆம் தேதி, நேற்று முன்தினம் 30ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்புகளின் போது, உங்களுக்கு தெரியும் முழு நாடும் ஒன்றாக என்ற பெயரில் வந்து இந்த போதைக்கு எதிரான கைதுகள், தேடுதல் நடவடிக்கைகள் வந்து நாடளாவிய ரீதியில் நடந்துருக்கு தானே. அதனுடைய ஒரு கட்டமாக இந்த 30ஆம் தேதி 28,470 பேரை வந்து சோதனை செய்ததாம். 28,470 பேர். அதில் வந்து 523 பேர் வந்து போதைப்பொருள் பாவிச்சிட்டு அல்லது மது அருந்திட்டு 2ல் 1 பாவிச்சிட்டு வாகனம் ஓடிக்கிறார்கள். அவ்வளோ பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்து ஆக்களை பிடிச்சி விசாரிச்சா அதில் 9 பேர் வந்து ஏற்கனவே தேடப்படுற குற்றவாளிகளாம், மோசமான குற்றச் செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்களாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அனைவரும் இப்பொழுது தீவிரமான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இலங்கையினுடைய தற்போதைய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று, இலங்கைக்கென்று சொல்லி ஒரு கணக்காய்வாளர் நாயகம் இல்லை, இதுவரைக்கும் நியமிக்கப்படையில. கடந்த 9 மாதங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்காய்வாளர் நாயகம், ஆடிட்டர் ஜெனரல் என்று சொல்லி ஒரு ஆளே இல்லை. ஏற்கனவே கணக்காய்வாளர் நாயகமாக இருந்த சுலந்த விக்ரமரத்ன அவர் வந்து ஓய்வு பெற்று போன பிறகு புதுசாக ஒரு ஆளை நியமிக்கலாம் என்று சொல்லி பல தடவை பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது, ஆனாலும் கூட நியமிக்கப்படையில. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு அரசியலமைப்பு சபை வந்து திரும்பவும் கூடுதாம். அதன் போது ஒரு கணக்காய்வாளர் நாயகத்தை வந்து எப்படியாவது நியமிப்போம், கட்டாயம் நியமிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்போம் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு அரசியல் அமைப்பு சபை கூடி புதிய கணக்காய்வாளர் நாயகத்தை வந்து தெரிவு செய்யணும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருக்கிறோம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு பெண் உத்தியோகத்தர் ஒரு ஆளுடைய பேரை வந்து பரிந்துரை செய்திருக்கின்றார். எனவே குறிப்பிட்ட அந்த பெண் உத்தியோகத்தர் வந்து கணக்காய்வாளர் நாயகமாக தெரிவு செய்யப்படுவாவா இல்லையா என்பதை செவ்வாய்க்கிழமை வரை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கேஸ் வந்து இப்போ பயங்கரமாக போய்கொண்டிருக்குது. அவர் லண்டனுக்கு வந்தது தான் கேஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய லக்கேஜ் இருக்குது தானே, ஹேண்ட் லக்கேஜ், அதை வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஸ்கேனிங் மிஷினுக்கு நாங்கள் அனுப்புவோம் தானே, அதே மாதிரி அனுப்புகிறார். அவர் அனுப்பைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்சனல் என்று சொல்லி எழுதி கிடக்குது, தனிப்பட்ட முறையில் என்று சொல்லி. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அந்த பயணம் வந்தவர், அது வந்து ஸ்கேன் ஆகி அங்கால வரைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒஃபிஷியல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவருடைய கை வந்து பெரிய நீள கையாக போகுது, அங்கால கையை விட்டு அந்த பேக் எடுக்கிறார், ஸ்கேன் ஆகி வந்த பேக் எடுக்கிறார். இப்படியான ஒரு கருத்தோவியம் ஒன்று வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.